கிளம்பி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காப்ல போல. பொண்ணு சேட்டு பொண்ணானே. எனக்கே நைட்டு தாண்ட விஷயம் தெரியும். உனக்கு யார் சொன்னா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். என் டேபிள் எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உட்காந்துப்பேன். ஆமா, இந்த டேபிள் தாம்மா, இந்த பக்கம் உட்காந்துக்க. என்னடா உங்க ஆள் இங்கே வந்துட்ட, இனி தினம் பார்த்துக்கலாம் போ. ஆமாண்ணே ஆமாண்ணே, சரிண்ணே, நம்ம அப்புறம் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கேன். பரவாயில்ல, கடவுள் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரே, எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடணும். கீது மேடம், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? எப்படி வந்தீங்க ஆபீஸ்க்கு? நடந்து தான் சார் வந்தேன். போங்க சார், வேலையை பார்க்க விடுங்க சார். சரி சரி சரி, கிளம்புறேன். காக்கா வேற இங்கே இருக்கே, இதை எங்கே காய வைக்க? இங்கே காய வச்சா காக்கால தூக்கிட்டு போயிடும். சரி, உள்ளேயே ஃபேன் காற்றுல காய வைப்போம். கையில் அப்புறம் கோயிலுக்கு கிளம்புவோமா? எல்லாம் ரெடியா? நான் ரெடிங்க. அவ்வளோதான், உங்கள் அம்மாலாம் ரெடியாக இருப்பான்னு தான் நினைக்கிறேன். தெரில, பார்க்குறேன். அப்புறம் ஊருக்கு போகிறதுல எந்த வித மாற்றமும் இல்லைல்ல. அப்புறம் உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாவன்னு மாறிட மாட்டீல பேச்சு? இல்லை கையில் கன்ஃபார்ம் தான், கூட்டிகிட்டு போயிடுறேன். இப்போ தான் தம்பி பொண்டாட்டி வேற இருக்கல்ல, அம்மா தனியாக விட்டுட்டு போனோன்னு ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அதுவும் இல்லை, அவ இருக்கா, அதனால போயிடலாம், பிரச்சனை இல்லை. இம்மா கிளம்புவோமாம்மா? ஆமாய்யா, போகலாம், கிளம்பும். எல்லாரும் இப்படி போக நல்லா தான் இருக்கு. என்னையா எவ்வளோ நாளாச்சு நம்ம இப்படி ஒன்றா போய். குமரி ஒரு இடத்துல கிடக்கால பரிவா. எங்க நம்ம வீட்டுக்கு போய் எல்லாரையும் விட்டுட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு கிளம்பிடும். இப்போ தான் நைட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கும். டைம் ஆயிட்டு, சீக்கிரம் கிளம்புங்க, வீட்டுக்கு போவோம். சரி அம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்ன பார்த்துக்கங்க, 2 நாளில் வந்துடுவோம். இல்லை கிளம்புனா இப்படி என்ன அர்த்தம்? ஒரு 2 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. இவள் பேசுறது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. இவளை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு என்ன வாயை மூடுங்க, அதுங்க இதுங்க என்னாம பழிச்சு காட்டுறா என்ன தெரியுமாவா? சும்மா விதண்டவாதம் பண்ணாதீங்க அத்தை. கோயிலுக்கு போகிற விஷயம் இதில் விளையாடாதீங்க. நாங்கள் போயிட்டு வரோம். நான் என் மகன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், வாங்கிட்ட பேசல, நீ சத்தம் கட்டாம இரு. நீங்க போயிட்டு வாங்கோ, நிம்பல் பத்திரமா பார்த்துக்கும். அப்புறம் என்னம்மா, உன் மருமகளே சொல்லிட்டா. சரி நாங்கள் கிளம்புறோம். அவ பார்த்துப்பாம்மா, எல்லாம் பழகிப்பா. ஆமாம்மா, சுஷ்மா தான் பார்த்துக்கிறேங்கல்ல, அவ பார்த்துப்பாம்மா. அவ எப்போதான் கற்றுக்கிறது. அவங்க கிளம்பட்டும். ஆமா, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டியே. அப்புறம் நான் என்னத்த சொல்ல? என் தலையெழுத்து இவகிட்ட இருக்கணும்னு இருக்கு, வேற என்ன பண்ண?